டீனேஜர்ஸோட பேரண்ட்டாக நீங்கள் எப்போ பார்த்தாலும் எனக்கும் என் குழந்தைக்கும் வந்து என்ன கம்யூனிகேட் பண்ணாலுமே ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு, ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி இருந்துகிட்டே இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? டீனேஜர்ஸ் பேசுகிறது வந்து ஜென்ரேஷன் Z லாங்குவேஜ், நம்ம பேசுகிறது பேரண்ட்டாக நம்ம பேசுகிறது வந்து ஒரு ஜென்ரேஷன் X இல்லைனா மில்லினியல் லாங்குவேஜ் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் பேட்ச் ஸ்பீக் போத் த லாங்குவேஜஸ். ஒரு பேரண்ட்டாக நம்ம எப்போவுமே வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவோம். ஏன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இல்லைன்னா நம்ம புரிஞ்சிக்காம பேக் டு பேக் பேசிகிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு கோவம் வந்துடும். அதே இது டீனேஜர் சைடு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் நடக்கிற டைம்னால அவங்களாலையும் வந்து ஒரு ஓப்பன் அப்பாக பேச முடியாது. அதுவுமே ஹிடன் விஷயங்கள் நிறைய வச்சுருப்பாங்க. இன்னொன்று, அவங்க சொல்கிறதும் நமக்கு புரியாது. அவங்களுக்கு பியர் ப்ரெஷர்லேருந்து நிறைய விஷயங்கள் அவங்களுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 2 ஃபேஸஸுமே ஒரே டைமில் ஜாயின் ஆகும்போது தான் நமக்கு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறோம். பட் பேட்சில் வந்து வி ஹேவ் ரெமிடிஸ் டு ஹீல் த பேரண்ட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் அந்த குழந்தைங்களுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ரெமிடிஸுமே வி ஹேவ். ஸோ அது 2 பேரும் கொடுக்கும்போது வி வில் கெட் த சூப்பர் ரிசல்ட். Because they both are listening to each other. ஸோ 2 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு உங்கள் குழந்தையோட எமோஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை அவங்கள ஹீல் பண்ணுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜாயின் ஆர் ஹீல் வித் தைசெல்ஃப் கம்யூனிட்டி அண்ட் லேர்ன் த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபார் பீஸ்ஃபுல் பேரண்டிங். தேங்க்யூ.